வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுவையான பசங்களுக்கு பிடிச்ச மேகி எப்படி செய்து பார்ப்போங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துப்போங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. இது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு சேர்த்து நல்லா பொரியட்டோங்க. இது கூடயே ஒரு வெங்காயம் பொடி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க. இது கூடயே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இது கூட ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. ஒரு 50 கிராம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு 50 கிராம் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த காய் வேகட்டுங்க. பீன்ஸ் கேரட்ஸ்லாம் வந்து 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேகி மசாலா சேர்த்துப்போங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துப்போம். நான் வந்து 3 பாக்கெட் மேகி எடுத்துருக்கேங்க. ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துப்போங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. தண்ணி கொச்சதுக்கு அப்புறம் நம்ம மேகி சேர்த்துப்போங்க. பாருங்க, தண்ணி கொதிக்குது. இப்போ வந்து நம்ம மேகி சேர்த்துப்போங்க. மேகியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்தாச்சு. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, மேகி வந்து நல்லா வெந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான மேகி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.